பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2 அதிகாரம் 13 வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்களை முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறாராம். ஆமே. நான் உங்களுக்கு சொல்கிற இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நமக்கு முன்னாடி போகணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் தெரியுங்களா? ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அவருக்கு சித்தமானபடி, அவருக்கு பிரியமானபடி, அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் நாம் வளரணும், வளர்க்கப்படணும். ஏன்னா இதே மீகா 2 அதிகாரத்தில் சொல்லுகிறது, முதல் வசனம் 2வது வசனம், அக்கிரமத்தை யோசித்து, யாரெல்லாம் அக்கிரமத்தை யோசிக்கிறார்களோ, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவங்க நல்லா இருக்கக்கூடாது, இவங்க நல்லா இருக்கக்கூடாது, இந்த சொந்தக்காரங்க நல்லா இருக்கக்கூடாது, இவங்க அத்தை மாமா நல்லா இருக்கக்கூடாது, அண்ணன் தம்பிங்க நல்லா இருக்கக்கூடாது, இந்த ஊழியர்கள் நல்லா இருக்கக்கூடாது, இந்த கூட வேலை செய்கிறவங்க இவங்க நல்லா இருக்கக்கூடாது, இப்படி அக்கிரம சிந்தனைகள் இருக்குது பாருங்கள். அது யோசிக்கிறவங்க தங்கள் படுக்கையின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடினால விடுகாலம் ஆகிற போது அதை நடப்பித்து கையில் காசு பணம் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் இஷ்டம் போல் போவாங்கங்க. இஷ்டம் போல் இருப்பாங்க. நம்மள்ட்ட பலன் இருக்குது, நம்மள்ட்ட ஆட்கள் பவர் இருக்கிறாங்க, நம்மள்ட்ட பதவி பவர் இருக்குது, எனக்கு அவங்கள தெரியும், எனக்கு இவங்கள தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விடுதலைமாகிறது அதை நடக்க போகிறாங்க பார்த்தீங்களா. அடுத்தது வயல்களை இச்சித்து பறித்து கொண்டாங்க. வயல்கள், பிஸ்னஸ்ஸு, பணத்தை, பொருட்களை இச்சித்து அதை பறித்து கொண்டு, வீடுகளை இச்சித்து அதை எடுத்துக்கொண்டு, சிலருடைய ப்ராப்பர்ட்டிஸு வீடு வாசலில் தான் இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும், ஸ்திரீகளையும் அவர்கள் வீட்டையும், புருஷனையும் அவன் வீட்டையும், மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்கிறவர்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்கிறவர்களுக்கு ஐயோ. ஒருத்தர் பரிசுத்த பிள்ளையாக இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, இல்லை அவங்க அழகாக அவங்க வீட்டை கவனிக்கிறாங்க, வேலைக்கு போய்ட்டு அவங்க குடும்பத்தை கவனிக்கிறாங்க, அவங்களுக்கு விதமாக செயல்படாதீங்க. ஒருத்தர் நல்லா அவங்க கொஞ்சோண்டு சின்ன பிஸ்னஸை வச்சு ஒரு சின்ன பிஸ்னஸில் அவங்க குடும்பத்தை கவனிச்சிட்ருக்கிறாங்க, அவங்களுக்கு விதமாக செயல்படாதீங்க. உங்கள் வேலையில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள ஒடுக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஐயோன்னு சொல்கிறாரு. அப்போது தடைகளை கர்த்தர் நீக்கி போட மாட்டார். நான் சரியாக இருந்தால் தானே எனக்கு எதாவது தடை இருந்தால் கர்த்தர் நீக்கி போடுவார். நான் அக்கிரம யோசனை பண்ணிகிட்டு இருந்தால் கர்த்தர் எனக்கு எப்படி அற்புதம் செய்வார்? நான் படுத்துக்கிட்டே அவங்களை அழிக்க போகிறேன், இவங்களை அழிக்க போகிறேன், என்கிட்ட என்ன இருக்குது தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தா கர்த்தர் நம்ம தடைகளை நீக்கி போடுவாரா? நமக்கு முன்னாடி போகுவாரா? நமக்கு அற்புதம் செய்வாரா? செய்ய மாட்டாருங்க. அவங்க வயலை இச்சிக்கணும், அவங்கள அபகரிச்சிக்கணும், இவங்க வீட்டை அபகரிச்சிக்கணும், இவங்க ப்ராப்பர்ட்டி அபகரிச்சிக்கணும், இவங்கள்ட்ட நம்ம எடுத்துக்கணும், இந்த மனுஷன் நல்லா இருக்கக்கூடாது, இவங்க அழிஞ்சு போகணும், இவங்க அழிஞ்சு போகணும்னு சொல்லி நம்ம ஏதாவது இப்படி பண்ணிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அப்படியாப்பட்ட ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் கடந்து போக மாட்டார், அற்புதங்களை செய்ய மாட்டார், தடைகளை நீக்கி போட மாட்டார். அப்போது நாம் சரியாக இருக்கணும். நம்ம சரியாக இருந்தோம் அப்படியாப்பட்ட அக்கிரமம் செய்கிறவர்களோட, அப்படியாப்பட்ட எண்ணங்களோட கூட ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக, ஒரு வேலைக்கு விரோதமாக, ஒரு வீட்டுக்கு விரோதமாக செயல்பட்டுருக்காங்கன்னா அவங்களோட கூட நீங்கள் ஒத்தாசை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தடைகளை தான் கர்த்தர் தருவாரே தவிர உங்கள் தடைகளை கர்த்தர் நீக்கி போகிறதுக்கு முன்னாடி போக மாட்டார். எனக்கு பிரியமான சகோதரியே, நாம் சரியாக இருக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. சரியில்லாதவர்களோடு இருக்கிறோம் பாருங்கள், அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும். நம்முடைய எண்ணம், சிந்தனை, ஏக்கம், ஒருவேளை நம்மளுக்கு விரோதமாக யாராவது செயல்பட்டுட்டு நமக்கு விரோதமாக எல்லாம் கூட்டம் கூட்டிட்டாங்களா, கவலைப்படாதீங்க. கவனமாக இருந்து இந்த விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருந்து ஜெயம் எடுக்க உங்களை பார்த்துக்கோங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னால், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அப்படின்னு சொன்னால், நமக்கு முன்னாடி அவர் போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு அற்புதமாக இருக்க வேண்டும், கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும், எனக்கு பிரியமானவர்களே, அக்கிரம யோசனை உங்களுக்குள்ளே வேண்டாம், யாருடைய குடும்பத்தையும் கெடுக்கணும்னு நினைக்கிற மனநிலை உங்களுக்குள்ளே வேண்டாம். அவங்கள அழிச்சு போட்டுருவார். யார்கிட்டையாவது உங்களது அட்டை இருந்ததுன்னு உங்களுக்கு வந்து சேரும், ஆனால் மற்றவங்கள்ட்ட உங்களுக்கு வரும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ஆசீர்வாத கர்த்தர் ஐயோ என்று ஆபத்து வரும் என்று சொல்லுகிறார். அபத்தமாக்கிடுவார்.
உங்கள் யாருடைய வீட்டையாவது யாருடைய வேலையாவது அபகரிக்க நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஐயோன்னு கர்த்தர் சொல்கிறாரு. உங்களுக்கு முன்னாடி நடந்து போக மாட்டார், உங்கள் தடையை நீக்கி போட மாட்டார். நீங்கள் இப்படியாப்பட்ட காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் தடைகள் அதிகமாகும், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. மனம் திரும்பிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிற அந்த வார்த்தையின் பிரகாரமாய் அன்பு தகப்பனே எங்களுக்கு முன்பாக அற்புதம் செய்ய போகிறதுக்கு ஸ்தோத்திரம், கிருபை செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.